அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ராகு கேது பெயர்ச்சி 2025 வருகிற 19/5/2025 அன்று மீனத்தில் பயணித்துக் கொண்டிருந்த ராகு கும்பத்திற்கும், கடகத்தில் பயணித்துக் கொண்டிருந்த கேது சிம்மத்திற்கும் இடப்பெயர்ச்சி ஆகிறார்கள். இந்த ராகு கேது பயிற்சி கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போது, அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது வேலை தொழில் ஆட்டம் காணும் காலம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை சொல்கிறேன். வேலை அல்லது தொழில் ஆட்டம் காணும் காலம். இப்போ இந்த தலைப்பிலேருந்தே தெரிஞ்சிருக்கலாம், கொஞ்சம் மரியாதையை காப்பாற்றிக்கணும். ஏன்னா வேலை போயிடுச்சுனாலே மரியாதை போகும்ல, தொழில் முடங்கிடுச்சினாலே மரியாதை போயிடும்ல. ஏன்னா கொடுக்க வேண்டியது கொடுக்க முடியாது, வர வேண்டியது வராது, இது மாதிரி சிக்கல்கள் வரும். மரியாதைக்காக போராடக்கூடிய காலமாக இந்த கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கு இருக்குது. வேலை தொழில் ஆட்டம் காணும் காலம். இது அதுக்கு தான் 50% மதில் மேல் புனை மாதிரி 50% பாஸு இல்லாட்டி ஃபெயிலு. அந்த பக்கம் தாண்டினா பாஸ், இந்த பக்கம் தாண்டினா ஃபெயில், அப்படி ஆயிடுது. ஏற்கனவே பஞ்சான அந்த ராகு கேது பயிற்சிக்கு 4th ரேங்க் கொடுத்துருப்பேன் கும்ப லக்னம் அண்டு கும்பராசிக்கு. அதுலேயும் 50% நன்மைகள்னு சொல்லியிருப்பேன். அதே 50% நன்மைகள் தான் இவங்களுக்கும் கொடுக்குறேன். அங்கே என்ன தலைப்பு கொடுத்துருப்பேன் அப்படின்னா, ராகு கேதுவால் ஆட்டம் காண போகும் ராசிகள்னு. அப்போ நிலை தடுமாறுறது மாதிரி வரும். அது கொஞ்சம் நல்லா மெடிடேட் பண்ணி இந்த காலகட்டத்தை கடந்துக்கணும். இது கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறதால 25% தான் இதுக்கு வெயிட்டு. உங்கள் பிறப்பு ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா பெருசாக பாதிப்பு தெரியாது. ஏன்னா 75% அந்த பிறப்பு ஜாதகம் தான். ஸோ இப்போ நேரம் சரியில்லைங்கிறப்ப அடக்கி வாசிக்கணும். மேஜராக டெசிஷன் எடுக்கிறீங்க, முக்கியமான வேலைகள், சுப செலவுகள், இல்லை ஏதாவது பார்ட்னர்ஷிப் வைக்கிறது, புதிய தொழில் தொடங்குவது, பெருசாக கடனை வாங்கி அதை இதை செய்யறது, இதெல்லாம் யோசித்து செய்யணும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்துட்டு செய்யணும். ஏன்னா கோச்சார ரீதியாக சரியில்லை. 50-50 தான். குறிப்பாக வேலை தொழில் ரீதியாக கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்தஸ்து மரியாதை போகக்கூடிய காலம் இருக்கேன். மரியாதை போயிடும். இப்போ வேலை இல்லைனாலே மதிக்க மாட்டாங்கல்ல. வெட்டியாக சுற்றிக்கிட்டு இருக்கான்னா எப்படி மரியாதை கிடைக்கும்? அது மாதிரி தொழில் வேலையில் நல்லா தொழிலில் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இருந்தால் நல்லது. தொழில் முடங்கிடுச்சு, சிக்கலாகுதுன்னா மரியாதை போயிடும்ல. ஸோ அதனால் கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்கள் தொழில் வேலையில் கண்ணும் கருத்துமாக இருந்துக்கணும். இல்லாட்டி சிக்கல். ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு செயல்படணும். அதுக்கு நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும். நான் பல வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன், நீங்கள் யாரை லவ் பண்ணுறீங்களோ அவங்கள்ட்ட உள்ள நல்லதெல்லாம் வந்துடும். அது ரியல் லைஃப்லேயே பார்த்துருப்பீங்க. ஒரு சினிமா நடிகரை லவ் பண்ணக்கூடிய அந்த ரசிகர்கள் அவரை போலேயே பிஹேவ் பண்ணுவாங்க. அது மாதிரி மிமிக்ரி ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னாங்க, அவங்கள லவ் பண்ணால் தான் அவங்க குரல் வரும். அது மாதிரி நீங்கள் என்ன லவ் பண்ணீங்கன்னா என்கிட்ட உள்ள நல்லது வந்துடும். என்னை லவ் பண்ணீங்கன்னாலே நான் சொன்னதை கேட்பீங்க. வாழ்வில் மாற்றத்தை பார்ப்பீங்க. ஜெப தியானம் பண்ணுவீங்க. ஜெப தியானம் பண்ணால் சமநிலையில் இருக்க முடியும். ஜெப தியானம் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் கொடுத்தது தான். அப்படி பக்தி மார்க்கம், பக்தியில் எல்லாம் அவன் அருள் அப்படின்னு சரணாகதி தத்துவத்தில் இறங்குறது. ஆச்சரியத்தை பார்க்க முடியும். நீங்கள் மெடிடேட் பண்ணிங்கன்னா என் டவர் ஓப்பன் ஆகிடும். ஏன்னா என்னுள் இருக்கும் அதே பவர் தான் உங்கள்கிட்டையும் இருக்குது. நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. இந்த சேஞ்சஸை பார்க்கலாம். நான் பல வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன், மெடிடேட் பண்ணிங்கன்னா கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாதுன்ட்ட. அது கெடுக்கவே முடியாது. ஒருவேளை அது மாதிரி சூழல் வந்தால் லாபகமாக தப்பிச்சு போயிடுவீங்க, மாட்டிக்க மாட்டீங்க. தவறி போய் தவறு பண்ணால் கூட அதில் பெரிய இழப்பு, பெரிய அளவுக்கு அதில் மாட்டிக்கிறது, ரொம்ப துன்பத்தை அனுபவிக்கிறதுன்னு இருக்காது. அதனால் கம்பல்சரியாக மெடிடேட் பண்ணிங்க. வேலை தொழில் ரீதியாக கவனமாக இருந்துக்கங்க. அந்த 2 பண்ணால் இந்த நெகட்டிவ் தலைப்பை பார்த்து பயப்பட வேண்டாம். பல பேர் அதை சொல்கிறாங்க, யோ உங்கள் வீடியோ பார்த்தா இன்னைக்கு கொஞ்சம் இருக்கிற பவரும் போயிடும்ல இருக்குது, தன்னம்பிக்கையும் போயிடும்ல இருக்குது, நீலாம் ஜோதிடத்துக்கு லாய்க்கு இல்லைம்பாங்க. ஆமாம், நான் லாய்க்கு இல்லை தான். மற்ற ஜோதிடர்கள் மாதிரி 90-95% அனைத்து ஜோதிடர்களும் அப்படியே பாசிட்டிவாக பேசிட்டு இருப்பாங்க. நான் இருக்கிறத அப்படியே சொல்லிடுவேன். நல்லது வரட்டும். அது உங்கள் ஜாதக அமைப்புப்படி நல்ல வெயிட்டான ஜாதகம்னாக்கா அதற்கேற்றபடி கிடைக்கும்.
ஓரளவு வெயிட்னா ரூ. 500 கிடைக்கிற இடத்துல ரூ. 1000 கிடைக்கும். நல்ல வெயிட்டா இருக்கு அப்படின்னா ரூ. 500 கிடைக்கிற இடத்துல 5000 கிடைக்கும். சூப்பர் வெயிட்டா இருக்குங்கிறப்ப 5,00,000 5 கோடின்னு கிடைக்கும். அது உங்க ஜாதக வெயிட்டை பொறுத்து. நல்லது நடந்துட்டு போகட்டும். அதை பத்தி நான் கவலைப்படல. கெட்டது இல்லாம தப்பிக்கிறது தான் இந்த அஸ்ட்ரோமைண்ட் தெரபியோட நோக்கம். அதை புரிஞ்சுக்கங்க. இப்போ அதுக்காக தான் 50% கொடுத்துருக்கேன். ஆட்டம் காண போகும் ராசிகள்கிட்ட அப்ப எவ்வளோ பயமுறுத்துறேன். அப்ப கவனமா இருக்கணும்ல. ஆட்டம் காண அது கேட்கிறப்பயே நீங்க ஆட்டம் காணினீங்கன்னா அது பயந்தாங்குழி, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், நான்கிற ஈகோல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம பவர் லிமிட்டட் தாங்க, வெரி லிமிட்டட். நீங்க என்னதான் படிச்சிருந்தாலும் திறமைசாலினாலும் அது லிமிட்டட் தான். அவன் அருள் இருந்தால் தான் அன்லிமிட்டடா கிடைக்கும். அதுக்கு கம்பல்சரியா மெடிடேட் பண்ணிக்கணும். இப்ப இந்த கும்ப லக்னம் அண்டு கும்பராசிக்கு லக்னத்துல ராகு 7ல கேது, இது சர்ப்ப தோஷத்தை ஏற்படுத்தும்னு வரக்கூடிய ஆளு முறிவு பிரிவு வர்றவங்களை சூழலை சரியா ஸ்டடி பண்ண முடியாதபடி இருக்கும், ஜட்ஜ் பண்ண முடியாதபடி இருக்கும். நல்லவங்கன்னு நினைக்கிற ஆளு கெட்டவங்களா இருப்பாங்க, கெட்டவங்கன்னு நினைக்கிறவங்க நல்லவங்களா இருப்பாங்க. முறிவு பிரிவுன்னு போற மாதிரி ஆகும். அது மாதிரி உங்கள்கிட்ட இந்த பிஹேவியர் வரும். ராகுவும் சனியை போன்று வேலை செய்கிறவர் அப்படின்றீங்க. டல்லு சோம்பேறித்தனம் இல்லாமல் புதிய முயற்சிகள், புதிய நபர்கள் அவங்களோடலாம் இணைந்து முறிவு பிரிவு வராதபடி, சிக்கல்கள் கண்டங்கள் வராதபடி நீங்கள் தப்பிக்கணும்னா மெடிடேட் பண்ணிட்டு உங்களால் வரக்கூடாது. அது வந்தால் பரவாயில்ல, நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க. நீங்கள் பண்ணுறதால கண்டம் பிரச்சனைகள் வரக்கூடாது, அதில் கவனமாக. அது நீங்கள் மெடிடேட் பண்ணாதான் உள்ளே இருக்கிற ஆள் சூப்பர் ஸ்டார். என்னுள்ள இருக்க அதே பவர் தான் உங்கள்கிட்டையும் இருக்குன்ட்டேன். வெளியில் உள்ள ஆள் தான் சுமாரான ஆள். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா உள்ள ஆள் சொல்கிறதெல்லாம் காதில் விழும், அழகாக தப்பிப்பீங்க. இந்த ஆள் சரியில்லைன்னு சொல்லும், கரெக்டாக புரியும். பரபரன்னு மெடிடேட் பண்ணாமல் பதட்டத்தில் சூழலில் இருந்தீங்கன்னா சாதாரண மனிதனாக பைத்தியம் போல தான் இருக்கணும். இப்போது இந்த ராகு கேது சரியில்லை, அதனால தான் 50% கொடுத்துருக்கேன். அண்டு 7.5லையும் சனி பகவான் 2ஆம் இடத்துல பாதச்சனியாக பொருளாதார ரீதியாக உங்களை பண்படுத்திடுவார். அது புண்படுத்தி தான் பண்படுத்துவார். உங்கள் லக்னாதிபதியாக இருந்தாலும் அவர் நீதிபதி போன்று, வேலைக்காரன் அறியாமை அதெல்லாம் சொன்னாலும் ஆட்சி உச்சமாக இருக்கிற ஆளுங்கள்லாம் நீதிபதியாக இருப்பாங்க. ஆஸ் பர் த ரூல்ஸ் பேசுவாங்க. நீதிபதிகளுக்கும் அந்த துலாத்தை சொல்லுவாங்க. துலாத்தில் தராசு சிம்பல் இருக்கும், அங்கே தான் சனி பகவான் உச்சமாவார். அப்படி ரூல்ஸ்னா ரூல்ஸ், அவங்க அறிவெல்லாம் வச்சுட்டு செய்ய மாட்டாங்க. ஆஸ் பர் த ரூல்ஸ் இப்படி தான் கரெக்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கும், சரியான நீதிபதியாக இருப்பாங்க. அதை போல தான் சனி பகவான் செய்வார். அவர் பாதச்சனியில் இருக்கிறப்ப பொருளாதார ரீதியாக குடும்பம் ரீதியாக ஒரு ஆட்டத்தை காண வைப்பார். ஆக ராகு எதுவும் கெடுக்கிறார்கள் குடும்பத்தை, தனத்தை. சனி பகவானும் அதை செய்வார். எப்படிலாம் குடும்பத்திட்ட பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு கற்றுக் கொடுப்பார். அண்ட் குரு பகவான் சூப்பராக இருக்கார். இது வரைக்கும் அது அர்த்தாஷ்டம குருவாக இருந்தவர் 5ஆம் இடத்துக்கு வர்றது சிறப்பு. தன லாபங்கள் வரும். எப்ப நல்ல மெடிடேட் பண்ணிட்டு, குடும்பத்தை கெடுத்துக்காம, பேரை கெடுத்துக்காம, தொழில் வேலையில அக்கறையாக, சோம்பேறித்தனம் இல்லாம, முறிவு பிரிவுன்னு பார்ட்னர்ஸ் போகாதபடி, லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும், அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் அது நடக்கும். சில பேர் அது கமெண்ட்ஸ் போடுறாங்க, சார் மாணவர்களுக்கு சொல்லலை, ஹவுஸ் ஒய்ஃபுக்கு சொல்லலை, வெறும் வெற்றி பொருளுக்காகவே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உணர்வுகளை சொல்கிறேங்க. உள்ள என்ன மாதிரி எண்ணங்கள் உணர்வுகள் உங்களுக்கு வரும், எதை மாதிரி சூழல் இருக்கும், மற்றவர்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அதை எப்படி டீல் பண்ணும், அது எல்லாருக்கும் பொருந்தும். நான் அதை மாதிரி தான் சொல்கிறேன். நீங்கள் வீடு கட்டிடுவீங்க, இதை பண்ணிடுவோம், சான்சஸ் இருக்கிறப்ப சில டைம் அது வரும், உங்கள் வித்தை திறமையை வச்சு கட்டுவீங்கன்னு. பட் நான் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது 75% to 90%. இந்த எண்ணங்கள் உணர்வுகள் எப்படி இருக்கும், எப்படி சூழல் இருக்கும், மற்றவங்க பிஹேவ் பண்ணுவாங்க, அதை எப்படி சரியாக நீங்கள் முறைப்படுத்திக்கிறது, சரிப்படுத்திக்கிறது, அதை எப்படி டீல் பண்ணுறது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிறது, அதுக்கு அறிவுறுத்தல் கொடுக்கறது தான் இந்த அஸ்ட்ரோமைண்ட் தெரபியோட நோக்கம். கும்ப லக்னம் அண்ட் கும்பராசிக்கு ராகு கேது பயிற்சி சரியில்லை, சனி பயிற்சி 7.5ல தான் இருக்கீங்க. பாதச்சனியில் 2.5 வருஷம் அவர் இருப்பார். கடைசியாக 6 மாதம் தான் நல்லது பண்ணுவார். கிட்டத்தட்ட 1.5 years 2 years சிக்கல். 1.5 years ராகு கேதும் கெடுக்க பார்க்குறார், சனி பகவானும் கெடுக்க பார்க்குறார். குரு மட்டுமே நன்றாக இருக்கிறார். அவர் தன லாபாதிபதி. நான் சொன்ன மாதிரி மெடிடேட் பண்ணிட்டு இது பண்ணிங்கன்னா அதிர்ஷ்டம் வரும்.
குழந்தைகளால் நன்மை கிடைக்கும். பயந்து குழம்பி சிக்கல் பண்ணா கூட இறுதியில ஜெயிச்சிட்டோம் ஏன்னா பூர்வ புண்ணியம் வேலை பார்த்துரும். அதுக்கு அந்த குரு உதவி செய்வார். நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும். ஏன்னா லக்னாதிபதியே விரையாதிபதியாகவும் வருகிறார். வந்ததை கெடுத்துக்கிறதுக்கும் இந்த ராகு கேது பண்ணுவார், சனி பகவானும் பண்ணுவார். ஏன்னா உங்க லக்னாதிபதியே 12ஆம் இடத்ததிபதியா வந்து 2ல் உட்கார்றப்ப ஓட்டாண்டியா ஆக்கி விட்டுருவார். ஜாக்கிரதை. அதை சொல்லுவாங்கல்ல, சதய நட்சத்திரத்துல பிறந்த அந்த ராஜராஜ சோழன் அவர் கட்டின அந்த கோயில் இன்னைக்கு நிலைத்து நிற்கிது. 1000 ஆண்டுகளை கடந்து நிற்கும், பல 1000 ஆண்டுகள் கடந்து நிற்கும். ஆனா அவரோட சமாதி எங்க இருக்கு, அதோட நிலைமை எப்படி இருக்குலாம் சொல்ற வீடியோ போடுவாங்க. அது மாதிரி இந்த கும்ப லக்னம் அண்ட் கும்பராசிக்கு ஆயிடும். ஜாக்கிரதை. இந்த காலகட்டத்துல ரொம்ப கவனமாக வேலை தொழில்ல கண்ணும் கருத்துமா இருக்கணும். எல்லாரும் ராஜராஜ சோழனா ஆக முடியாது. உங்க ஜாதகத்துக்கு ஏற்றபடி கூட குறைச்ச நன்மைகள் வரும். கெடுதலை தவிர்த்துக்கலாம். ஒரு சமநிலையில் இருக்கிறப்ப பக்காவா இருக்கும். உங்க முயற்சிகளில் அதீத கவனம் தேவை. சகோதர சகோதரிகள் ஒத்துழைப்பு, சகாக்கள் ஒத்துழைப்புலாம் கிடைக்காது. அதனால தன்னம்பிக்கை போகும். கடவுள் மேல பாரத்தை போட்டீங்கன்னா தன்னம்பிக்கை வரும். சூழல் சரி இருக்காது, சொல்றதை கேட்க மாட்டாங்க. அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும், அதுக்கு பதட்டப்பட்டு இது பண்ண வேணாம். சமநிலையில் இருந்தால் மெடிடேட் பண்ணிங்கன்னா சமநிலை வந்துடும். அவங்களையும் அழகாக டீல் பண்ணிடுவீங்க. தொழில் ரீதியாக குடும்பம் சரியில்லைன்னா தொழில் பாதிக்கும். குடும்பத்தை நினச்சி கவலைப்பட்டுட்டு தொழில், குடும்பம் வேற தொழில் வேற. வெளியில தான் நீங்கள், அது வேலையும் அப்படிதான். வெளியில தான் நீங்கள் கலெக்டர், வீட்டுக்குள்ளே வந்தால் சரியா சராசரி கணவன் அமைதியா குடும்பத்துக்கு என்ன இதோ அந்த பார்ட் அந்த இதை செய்யணும். அங்கே இருக்கிற மாதிரியே ஒரு அதிகாரி போல குடும்பத்தில் இருக்க முடியாது. குடும்பத்தில் இருக்கிற மாதிரி அது ஆஃபீஸில் இருக்க முடியாது. அது மாற்றிக்கணும், அதை புரியணும். ஏன்னா நீங்கள் உங்கள் லக்னாதிபதி சனி பகவான் அவர் அறியாமை நிறைந்த கோள், வேலைக்காரன் போன்று ஏதாவது சிக்கல் பண்ணிடுவீங்க. ஏன்னா லக்னத்துக்கு 5 குடையவனும் அஸ்தங்கதமாகி 3ஆம் இடத்துல இருக்கான், அது சுமார். பட் லக்னத்துக்கு 9 குடையவும் உச்சமாக இருக்கலாம், 2ஆம் இடத்துல உங்கள் லக்னாதிபதியோட சேர்ந்து இருக்கான், அது சூப்பர். மெடிடேட் பண்ணீங்கன்னா உங்க வித்தை திறமை பழிச்சிடும், பெரிய அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும். இருந்தாலும் அவன் பாதகாதிபதினு அந்தஸ்து வாங்கிறதால அறியாமையால அந்த வரக்கூடிய நல்ல லாபத்தை மரியாதையை நீங்களே கெடுத்துக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க. அதுக்கு தான் மெடிடேட் பண்ணணும். ராகு கேது பயிற்சி சரியில்லை, சனி பயிற்சி சரியில்லை, குரு மட்டுமே நன்றாக இருக்கிறார். அது புரிஞ்சுக்கணும். சூழலை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. பூர்வ பாக்கியாதிபதி அஸ்தங்கதமாகி 3ல் இருக்கிறப்ப மெடிடேட் பண்ணுவீங்க, ஒழுங்கா பண்ண மாட்டீங்க, அப்படி வரும். மெடிடேட் பண்ணீங்கன்னா தகுதிக்கு மீறிய வெற்றி, தகுதிக்கு மீறிய செல்வம் கண்டிப்பாக கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக அதில் சதயத்தில் இருந்தீங்கன்னா மற்றவங்க பார்த்து வியக்கக்கூடிய செயல்கள்லாம் பண்ண முடியும். இதே அவிட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா தொழில் வேலை ரீதியாக பாப்புலர் ஆவீங்க, பெரிய கம்பெனி, அப்படி ஒரு பூர்ணகும்ப மரியாதை கிடைக்கிற மாதிரி இருக்கும். இதே பூரட்டாதியில் இருந்தீங்கன்னா பெரிய தனவந்தனாக தனம் குழிக்கும், அப்படி ஒரு நிலபுலங்களோடு இருக்கிற மாதிரி பண்ணிடும். அதுக்கு நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும். இல்லாட்டி அத்தனையும் இருக்கும், அத்தனையும் மரியாதைக்காகவே இழந்துருவீங்க, எல்லாத்தையும் கெடுத்துக்குவீங்க. மரியாதைக்காகவே ஓவராக கொடுத்துட்டு தன்னை பற்றியே நினைக்காம, அதனால தான் இந்த ராஜராஜ சோழன் இதை சொன்னேன். இந்த காலகட்டம் சுமாராக இருக்குது. கண்டிப்பாக எச்சரிக்கை உணர்வோடு செயல்பட்டீங்கன்னா தப்பிச்சுக்கலாம். 7ஆம் இடத்ததிபதியான சூரியனும் உச்ச வீட்டுக்கு பக்கத்தில், தட் இஸ் 4ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. பெரியவங்க, மூத்தவர்கள், அரசியல்வாதிகள், தந்தை போன்று உள்ளவர்கள், அவங்களால நன்மைகள் கிடைக்கும். பட் பகைச்சிக்க கூடாது. 1 7ல் ராகு கேது இருக்கிறப்ப மற்றவங்க போல தானே, அம்மா அப்பாவாக இருந்தாலும் வித்தியாசமாக பேசிட்டிங்கன்னா அவங்களால கிடைக்க வேண்டிய நன்மை, நல்லது, சுகம் கெடும் கெடும். அதோ கவனமாக இருக்கணும். 2ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாக இருக்கிறது ஒரு வகையில் ப்ளஸ்ஸு, அப்படி ஒரு வித்தை திறமை பழிச்சிருட்டேன். ஆனால் அதுவே பாதகமாக போதும். பேர் கிடைச்சா போதும், புகழ் கிடைச்சா போதும்னு தனத்தை கோட்டை விட்டீங்கன்னா தனத்தை கொடுக்க குரு பகவான் ரெடியாக இருக்கார். அதுலேயும் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு லக்னாதிபதியே 12 குடையவனாக வர்றதால விரயம் பண்ணிடுவீங்க, வந்ததை கெடுத்துருவீங்க. இல்லை வர்றதையே ஓட்டாண்டி மாதிரி அறியாமையில பேசி எனக்கு வாய்ப்பு கொடுத்தா போதும், ஏதோ நீங்கள் கொடுக்குறத கொடுங்கன்ட்டு கெடுத்துக்குவீங்க. அது மாதிரிலாம் இந்த ராகு கேது சனி பண்ணுவார். ஜாக்கிரதை.
நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. யாருக்கிட்டையும் முறிவு பிரிவு வேணாம். ஜட்ஜ்மெண்ட் வேணாம். கடவுளே நீ பார்த்துக்க அப்படின்ட்டு உங்கள் காரியத்தை உங்களை முடிஞ்சபடி ரிஸ்க் இல்லாதபடி தொழில வேலையை கவனமாக செஞ்சீங்கன்னா, நான் சொன்ன இந்த பாஸ்ன்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள் 50-50 அது மாதிரி இருக்காது. மிக சிறப்பாக மாறிடும். ஏன்னா கண்டிப்பாக அது தசாபுத்தியை பொறுத்து தான் மாறும். ரொம்ப மேஜர் டெசிஷன் எடுக்கணும்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணிக்கங்க. இப்போ கொஞ்சம் நேரம் சுமாராக இருக்கிறதால ஒரு 1.5 வருஷம் அப்படி தள்ளி போடுங்க. அதுக்கப்புறம் சரி பண்ணலாம். இருந்தாலும் குரு நல்லா இருக்காரே, அவர் தன லாபத்துக்கு வழிவகுப்பாரே, அப்போ ஜாதகத்தை பார்த்துட்டு ரெடி பண்ணிக்கணும். இப்படி பேலன்ஸ்டாக லைஃப்பை வாழக்கூடிய தன்மை ஒரே எதிரியா ஐயோ இப்படி சொல்லிட்டாரே, ஒரு வீடியோ பார்த்தாலே வீக் ஆகுது அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். அது ஈகோ உள்ளவங்களுக்கு, ரொம்ப இயலாமை நிறைந்த பயந்தாங்குழிகள் மாதிரி வீக்காக இருக்கிறவங்களுக்கு தான் வரும். கடவுளை பிடிச்சிட்டா பயம் போகும். மெடிடேஷன் பவர் ஏறுதுன்னா ஃபஸ்ட்டு இதே யாருக்கும் பயப்பட மாட்டீங்க. கடவுள் பார்த்துக்குவார், நம்ம கரெக்டாக இருக்கோம்ல, நம்ம செய்கிறது கரெக்ட் இல்லை அப்படின்னு தோணும். நீங்கள் பாட்டு செய்வீங்க, உங்கள் இயல்புபடி செய்யுங்க, ஆச்சரியத்தை பார்ப்பீங்க. கொஞ்சம் பேரை கெடுத்துக்காதபடி, குடும்பத்தை கெடுத்துக்காதபடி, மரியாதை போகாதபடி நடந்துட்டிங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சியால் பெருசாக கஷ்டப்பட மாட்டீங்க. நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.